ஊழியர் சேமநிதி வாரியம் EPF இவ்வாண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை முடிவடைந்த 9 மாதங்களுக்கான அதன் முதலீட்டு வருமானத்தில் வலுவான இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த வருமானம் 63.99 பில்லியனாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 11% அதிகமாகும். குறிப்பாக 3ஆம் காலாண்டில் மட்டும் வருமானம் 27% உயர்ந்து 25.07 பில்லியனை எட்டியுள்ளது. இந்த சிறப்பான முடிவுக்கு மூலோபாய சொத்து ஒதுக்கீடு மற்றும் உலகளாவிய உள்ளூர் பங்கு சந்தைகளில் ஏற்பட்டுள்ள மீட்சி ஆகியவை முக்கிய காரணங்கள் என்று EPFின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமட் ஜுல்கர்னைன் ஆன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் வலுவான பொருளாதாரமும் பல்வகைப்படுத்தப்பட்ட முதலீடுகளும் இந்த சிறந்த முடிவுக்கு காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இருப்பினும் உயர்ந்த மதிப்பீடுகள் மற்றும் கலவையான உலகளாவிய அறிவிப்புகள் காரணமாக வரும் நாட்களில் சந்தையில் நிலையற்ற தன்மை இருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தற்போது மொத்த சொத்துகள் 1.37 டிரில்லியன் அளவில் உள்ள நிலையில் 16.5 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டுள்ள EPF மலேசியர்களின் ஓய்வூதிய சேமிப்பின் முக்கிய தூணாக தொடர்ந்து செயல்பட இறுதி காலாண்டில் புதிய முதலாளி மற்றும் ஊழியர் இணக்க விதிகளுக்கு தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.